ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 126வது அதிகாரத்திலே 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். என்ன பெரிய காரியங்களை செய்ய போகிறார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பார்த்தீங்கன்னா சிறையிருப்பு இருக்கலாம், ஒருவேளை தடைகள் இருக்கலாம், ஒருவேளை நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த நெருக்கத்தில் இருந்து விடுதலை ஆக்குவார். வேதத்திலே வாசிக்கிற போது சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினாராம். பாருங்க, சிறையிருப்பு என்பது ஒரு வேதனையான ஒரு அனுபவம், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை குறைக்கிறது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு அந்த சூழ்நிலையில இருந்து விடுதலை கொடுக்க போகிறார். அந்த நெருக்கத்துல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே உங்க சூழ்நிலைக்கு மேலான ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கத்துல இருக்கிறீர்களா? ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அந்த சிறையிருப்புல இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிச்சயமாய் விடுதலை ஆக்குவார். ஆண்டவர் தான் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார், சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எப்படி மாற்றுவார் தெரியுமா? நீங்க மகிழ்ச்சி அடையும்படியா அந்த சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் களி கூறும்படி கர்த்தர் மாற்றுவார். ஏனென்று கேட்டால் தான் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் செய்கிற போகிற அந்த பெரிய காரியங்களுக்காக இன்றைக்கே தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். ஏனென்று கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற அந்த விடுதலை ஒரு மகத்தான ஒரு விடுதலை. கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ரட்சிப்பு ஒரு அற்புதமான ஒரு ரட்சிப்பு. இன்றைக்கு அந்த பெரிய காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து எதிர்பார்த்து காத்திருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தாராம், உடனே அற்புதம் செய்தார். எனக்கு இந்த பகுதியை சொல்லுகிற பொழுது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. பாருங்களேன், எரிகோ என்கிற பட்டணத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருந்தாராம். அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது 2 கண் தெரியாதவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், வழியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கூப்பிட்டார்களாம், இயேசுவை தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். உடனே இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா செய்தாரு? அந்த இடத்திலே நின்றார். அவர்களை அழைத்து வரும்படி சொன்னார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கு என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா கேட்டாங்க? நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் மனதுருகினார், அவருடைய கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்களாம். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. என்ன அற்புதம் தெரியுமா? இதுவரைக்கும் பார்வையே அற்றவர்கள், பார்வையே இல்லாதவர்கள் 2 குருடர்களுக்கு கர்த்தர் பார்வையை கொடுக்கிறார். பாருங்களேன், அவங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடலன்னு சொன்னா அந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலை கிடைத்திருக்காது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய இரக்கம் ஏராளமாக இருக்கிறது. அவருடைய இரக்கத்துக்காய் காத்திருங்கள், அவருடைய வல்லமைக்காய் காத்திருங்கள், அவர் செய்கிற அற்புதத்துக்காய் காத்திருங்கள். இன்றைக்கே உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூப்பிட்டாங்க, இயேசுவே தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டார்கள். இன்றைக்கும் நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அது 2 பேரும் பார்வை அடைந்தார்கள். இதுவரைக்கும் பார்வையே இல்லாதவர்களுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார். கர்த்தர் இன்றைக்கு மெய்யாகவே அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். உங்க வாழ்வினுடைய தேவைகள் எதுவோ அதை தேவ சமூகத்திலே சொல்லுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். பாருங்க, வேதம் இப்படி சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடும், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அந்த 2 பேரும் கூப்பிட்டாங்க இல்லையா? கூப்பிட்ட போது ஆண்டவர் அமைதியா கடந்து போயிட்டாரா? பேசாம போயிட்டாரா? இல்லவே அன்பானவர்களே, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நின்று விட்டார். நின்று உடனே அவர்களை அழைத்து வர சொன்னார். அவரிடத்துல கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அதுதான் ஆண்டவருடைய மனதுருக்கம். இன்றைக்கும் அந்த மனதுருக்கம் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும்.
ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்க அறியாத காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், இதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை அறிவிப்பார். அந்த இடத்திலே நெருக்கம் இருந்தது, சிறையிருப்பு இருந்தது. சியோனுக்கே சிறையிருப்பா? ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அந்த திருப்பின பொழுது என்ன நினைச்சு தெரியுமா? அந்த இடத்துல இருக்கக்கூடிய புறஜாதிகள் சொன்னாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொன்னார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் புறஜாதிகள் உங்களை பார்ப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற பெரிய காரியங்களை அவர்கள் காண்பார்கள். கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்து விட்டார் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் அவர் நோக்கி பார்க்கிற பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தின் பிதாவே, ஆமென். God bless you.